ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ வந்துட்டு நம்ம கண்டினியூஷன் போகிறோம். எக்ஸசைஸ் 3.1. ஃபஸ்ட்டு சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது? XY Z வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் சால்வ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது x + y + z = 5 ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். 2x - y + z = 9 செகண்ட் எடுத்துக்கிறோம். x - 2y + 3z = 16 இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கணும். இதுதான் கொடுத்துருக்குற சம்மு. இப்போ ஃப்ரம் 1 and 2 இதில் ரெண்டில் இருந்தும் ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இங்கே +y இருக்குது, இங்கே -y இருக்குது. ஸோ y கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிடுறோம். +y - y கேன்சல் ஆகும். மேலும் 2x + x எவ்வளோ? 3x + z 2z இந்த ஒரு z இந்த ஒரு z 2z = இதை ஆட் பண்ணால் 14. இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ இதில் வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு இதில் 4th ஈக்குவேஷன் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு y கேன்சல் ஆகும். அதனால் நான் வந்து 1 வந்து ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2x + 2y + 2z = 10ன்னு எனக்கு கிடைக்கும். சரி, அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் x - 2y + 3z = 16 கிடைக்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த -2yக்கும் +2yக்கும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது? 3x இங்கே 2x + x 3x + 5z = 26 கிடைக்கிது. அது ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 and 5 இதில் நீங்கள் எந்த ஈக்குவேஷன் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு XYZ வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது ஈக்குவேஷன் 4 and 5 இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 3x + 2z = 14 4th ஈக்குவேஷன். 5th ஈக்குவேஷன் 3x + 5z = 26. இப்போ நான் x எனக்கு கேன்சல் ஆகும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்தேன். அப்போ சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் மாற்றணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, நான் மைனஸ் மாற்றிக்கிறேன். இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். இங்கே ப்ளஸ் வேல்யூ இருக்குது, இங்கே மைனஸில் நான் மாற்றிக்கிறேன். அப்போ ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகுமா ஒரே நம்பராக இருந்தால்? +3xம் -3xம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போது மைனஸ் தான் பண்ணணும். 5ல் 2 போச்சுன்னா 3. பெரிய நம்பரோட சைன் மைனஸ், அதனால் -3z = இங்கே இது ரெண்டு நம்பரில் 26 தான் பெருசு, இதோட சைன் மைனஸ், அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். 26ல் 14 போச்சுன்னா 12 -12ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ z இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 3 இன்ட்டுல இருந்தால் டிவைடில் வரும்ல, 3 இந்த பக்கம் கொண்டு வரேன். 3 டேபிள் சொல்லி பாருங்கள். 4 டைம்ஸ் சொன்னிங்கன்னா 4 3s 12 வரும். z = 4ன்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இப்போ ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சின்னா அடுத்தடுத்த வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், z = 4ன்னு ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3x + 2z = 14. 3x + zக்கு பதிலாக 4 கொடுக்குறேன் = 14. 3x + 4 2s are 8 = 14. ஓகேவா? இப்போ 3x இந்த பக்கம் வச்சுக்கிறேன். +8 அந்த சைடு போச்சுன்னா -8 ஆகும். 3x = 14 - 8 எவ்வளோ? 6. அப்போ x = 6/3. இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 3s are 6ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு 2. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இப்போ x = 2 அப்படின்ட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா x + y + z = 5ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x பதில் 2 கொடுக்குறேன், +y + zக்கு பதில் 4 கொடுக்குறேன். சரியா? x = 2, z = 4 ரெண்டையுமே இதில் தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒய்க்கு பதில் 4 கொடுக்குறேன். இப்போ வேரியபிள் மட்டும் நான் இங்கிட்ட வச்சுக்கிறேன், நம்பர்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போகிறேன். 4 + 2 எவ்வளோ? 6 இல்லையா? = 5. இப்போ வேரியபிள் இங்கே வச்சுக்கிட்டு இந்த +6 அங்கிட்டு போச்சுன்னா -6 ஆகும். இந்த 5 அப்படியே தான் இருக்கும். அப்போ 5ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 1 தான். 5ல் 6 போதாது, பெரிய நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணால் 1. பெரிய நம்பரோட சைன் மைனஸ், அதனால் y = -1. ஸோ நம்மளுக்கு சொல்யூஷன் என்னங்கிறத எடுத்து எழுதணும். x = 2, y = -1, z = 4. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சப்டிவிஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.